வணக்கம். வணக்கம் ஐயா. தனுசு ராசி மூலம் போராடும் உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களை கொண்டவர்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். பராபவ வருடம், பூச நட்சத்திரம், பிரதமை திதி, சித்த யோகம், தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம், 2 நாள் மிக அமைதியாக இருங்க. 3ஆம் இடத்தில் ராகு, 4இல் சனி, 6ஆம் இடத்தில் செவ்வாய், 7இல் சுக்கிரன் புதன், 8இல் 7இல் சூரியன் புதன், 8இல் குரு சந்திரன் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் கேது. இது இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். புதுசாக எனக்கு தினம் பிரச்சனை வருதுன்னு சில பேர் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறேன். கோயில் பரிகாரங்களை சொல்கிறேன். வணக்கம் ஐயா, சொல்லுங்கள் ஐயா. வணக்கம் சார். குழந்தைங்க படிப்பு, காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படியே இருக்கும்? லவ் மேரேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. படிப்பும் கேட்குறாங்க. படிப்பு வேணுமா, லவ் வேணுமா? படிப்பும் ஒன்று, லவ் வேணும்னு கேட்குறாங்க. இல்லை, படிக்கிற வயசில் இல்லை, லவ் பண்ணுற வயசு பண்ணலாம் படிக்கிற வயசில். ஆனால் கல்யாணன்றது வேற இல்லையா? அதனால் இப்போ வந்து புதன் நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். மாணவ மாணவிகளுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நேரம் இது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காரணம், புதன் நேரடியாக ராசி, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. புதன் பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம், பச்சை பயிறு, பச்சை வாழைப்பழம் வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கல் என்றால் கல், சிலை என்றால் சிலை. கோயிலில் போயிட்டு இந்த பசுமாட்டோட சாணம், அந்த சாணம் தான் திருநீராக ஆகுது, விபூதியாக ஆகுது. அப்போது அந்த பசுமாட்டோட சாணம் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அது சாணம். பகவான் பாத்தில் போய்ட்டு பிரசாதம். அப்போ அந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது தோஷங்கள் நீங்கும். அந்த 9 நவகிரகங்கள் இருக்கும் அந்த புதன் கிரகத்தில் நீங்கள் போய் வழிபடும் பொழுது அந்த இறை சக்தி உங்கள் உடம்பில் இறங்கி கல்விக்குண்டான அறிவாற்றலை உங்கள் உடம்பில் இறக்கும். அதுதான் புதன் பகவானை கும்பிட சொல்லியிருக்கேன். அன்னை சரஸ்வதியை கும்பிடலாம், குரு பகவானை கும்பிடலாம். குரு ஆசான், கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான் குரு பகவானை வழிபடலாம். நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும். 8ஆம் வீட்டில் குரு மறைந்திருக்கிறது. புதுசாக பிரச்சனை வரும், கவனமாக இருங்க. இன்னொன்று வந்து வார்த்தைகளை வாரி கொட்டிடாதீங்க. வாரி கொட்டினா அந்த வார்த்தைகளை உங்களுடைய பிரிவுக்கும் உங்களுடைய நிம்மதியை கெடுத்து அப்படியே பரிதவிக்க வைத்துவிடும். அதனால் வார்த்தைகளை கொட்டாதீங்க. நல்ல வார்த்தைகளை பேச பழகிக்கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சிறப்பாக உள்ளது. திருமணம் நிச்சயமாக, அதாவது காதலித்தவர்கள் குரு டிசம்பர் மாதம் மேலே உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து முதல் பார்வையாக பூர்வ புண்ணியத்தை உங்கள் ராசியை பார்ப்பதால் காதல் திருமணத்தில் முடியும். திருமண பாக்கியம் உண்டாகும். கடன் உள்ளவர்கள் குரு பகவானை வழிபட்டால் கடன் விலகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். அதாவது இன்னொரு நண்பர்கள் மூலமாக, தெரியாத முகம் மூலமாக சில பொருளாதார தொழில் வியாபாரம் வாய்ப்புகளை கொடுப்பார். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து ஐயா, ஆஃபீஸில் தினம் ஒரு பிரச்சனை வருது. வீட்டில் வந்தால் வீட்லேயும் என்னோட மனைவியும் ஒரே ராசி, கணவன் மனைவி இருவரும் தனுசு ராசி. ஆனால் வந்து லக்னம் வேற வருது, அவ்வளோதான். அவங்க என்ன சொல்கிறாங்க, டெய்லி ஒரு பிரச்சனை வருது, என்ன பண்ணலாம்? அதாவது 2 பேரும் ஒரே ராசி வந்து 2 பேருமே பிடிவாதக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் உயர்ந்த சிந்தனைகள், நேர்மையாளர்கள், அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது அறிவுரை சொன்னால் பிடிக்காது. இதுதான் அவங்களுடைய மைனஸ். அதாவது கணவன் மனைவி இந்த 2 உறவுகள் மிக மிக அற்புதமான ஒரு உறவு. அதாவது உலகத்தில் எங்கேயும் கிடைக்கக்கூடாத சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், உடல் சுகம் அனைத்தையும் கணவனிடமும் மனைவியிடமும் பெற்றுக்கொள்ளலாம். இது வேற, அது ஒரு தாம்பத்திய உறவுன்றது ஒரு புனிதமான ஒரு அந்தரங்கம். இதில் வந்து இவங்களுக்கு, அதாவது நிறைய இந்த தனுசு ராசிக்கு மட்டும்தான் இல்லை, எல்லா ராசிக்காரர்களுக்கும்
எல்லோருக்கும் அல்ல. அந்த வயதில் சில பேர்களுக்கு ஜாதகம் பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்தவர்கள் ஜாதகம் பொருத்தம் இருந்தே திருமணம் செய்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். அதுக்கு அது வாழ தெரியலன்னு அர்த்தம். நம்ம முன்னோர்கள் எல்லாமே தாத்தா பாட்டி அப்பா அம்மாவெல்லாம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த திருமணத்தை ஆரம்பித்து மரணத்தில் முடிகிற வரைக்கும் அப்பா அம்மா சந்தோஷமாக இருந்தாங்க. அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் 1000 கசப்புகள் வரும். அதெல்லாம் ஒரு ரூம்குள்ளேயே வச்சு பேசி தீர்த்துப்பாங்க, வெளியே தெரியாது. ஆனால் இப்போது கல்யாணம் எவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க, 20 நாளில் பிரிஞ்சு போகிறாங்க. டைவர்ஸ். அவன் கூட நான் வாழவே மாட்டேன், அவனுக்கு எனக்கு செட்டே ஆகாது, அவன் சந்தேகப்படுறான். சந்தேகப்படக்கூடாது. இது ஒன்று நிறையா இருக்குது. இந்த இருவரும் பார்த்தீங்கன்னா அந்த என்ன ரகசியம், ஒத்துமையாக வாழக்கூடிய ஒரு ரகசியம் சொல்கிறேன் பாருங்களேன். இது என்ன ரகசியம்? ஒன்றும் சாதாரண விஷயம்தான். அவங்கள பற்றி பாசிட்டிவாக பேச கற்றுக்கணும். மனைவியை பற்றி பாசிட்டிவாக யார் பேசுகிறாங்களோ அவங்க புத்திசாலி. கணவனை பற்றி, கணவனுடைய நல்ல விஷயங்களை பற்றி பாசிட்டிவாக எந்த மனைவி பேசுகிறாங்களோ அவங்க வந்து சந்தோஷமாக அந்த கணவர் வச்சுப்பார். இந்த வார்த்தையை பேசினா என் மனைவி சந்தோஷப்படுவேன். எப்படி என் மகளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும், என் மகனுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும், இந்த கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே போல் மனைவிக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன இது பிடிக்கும் இல்லையா? அழகாக ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். சில பேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் நிறைய வரும். அதை விட்டுட்டு நேராக நீங்கள் போயிட்டு இதை காசு கொடுத்துட்றேன், நான் வெளியே அந்த துணியெல்லாம் எடுத்து காட்டுற இடத்துல உட்காந்துக்கிறேன், உனக்கு பிடிச்சதை எதுக்குமானா பிரச்சனையே கிடையாது, நீ இதை எடு அதை எடுன்னு நிறைய விஷயங்களை. தனுசு ராசிக்காரங்க எப்படின்னா அவங்களுக்கு டிவி அங்கே இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் டாக்டர்கிட்ட போவாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன்னா என்கிட்ட நிறைய பேர் தன்னுடைய அதாவது பிரச்சனைக்கு வந்ததுக்கூடிய காரணங்களை சொல்லுவாங்க. இதுதான். அதை மாற்றிக்குங்க. அதை மாற்றிக்கிட்டு இஷ்டமாக நான் செய்வேன், நீ என்ன செய்கிறியோ நான் அதுக்கு ஒத்துழைக்கிறேன். செஞ்ச சாப்பாடு சூப்பர் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது நல்லா இல்லைனா கூட சூப்பர்னு சொல்லி நடிக்க கற்றுக்குங்க. அதுக்கப்புறமா என்னடா இதில் இதை இதையே நல்லா அவங்களும் சாப்பிடுவாங்க, இது சுமாராக தானே இருக்குது, இது எப்படி சூப்பராக சொன்னார் அப்படின்னு சொல்லி அடுத்த சமையல் இன்னும் கவனம் செலுத்தி இன்னும் சுவையாக செஞ்சு கொடுப்பாங்க. புத்திசாலி பொண்டாட்டியை திட்டினா அவங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்காது. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருவர், என் கூட படித்தவர், தன்னுடைய மனைவி போடுற சண்டையில் பெரிய ஒரு மெடிக்கலில் ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய மேனேஜராக இருக்கார், தமிழ்நாடு அரசு நிறுவனத்தில். அந்த மேனேஜரு சொல்லுவார் என்கிட்ட ஒரு மொத்தம் ஒரு 5-6 மேனேஜர் சொல்லுவாங்க. அதில் நானும் ஒரு பெரிய மேனேஜரு. அதில் எல்லாரும் என்கிட்ட பயப்படுவாங்க. வீட்டுக்கு வந்தால் நான் பயந்து போய்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துப்பேன். 1 மணிக்கு ஆன பிறகு அவங்க தூங்கின போது தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அழுவார். அது வேண்டாம். அது அவர் இப்போ தவறிட்டார். ஒரு போன வருஷம் இந்த கொரோனாவில் தவறிட்டார். என் கூட படித்தவர் அழுவார், ரொம்ப அழுவார். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ அவர் போயிட்ட பிறகு அந்த அம்மா வருத்தப்படுறாங்க. ஆனால் அவர் இல்லைன்னா நான் அவரை சரியாக வச்சுக்கலன்னா நான் அவரை திட்டினே இருப்பேண்ணா, இப்போ தானே தெரியுது அவரோட அருமை. இப்பயும் அவருக்கு மாதம் ஏதோ அந்த பென்ஷன்லாம் வருது. அதனால் கணவன் மனைவி பாசிட்டிவாக மனைவியை பேச கற்றுக்குன்னா, பாசிட்டிவாக கணவனை யார் பேசுகிறாங்களோ அவங்க புத்திசாலி, அவங்க தப்பிச்சுப்பாங்க, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க 2 பேர் இருந்தால் இவங்க 2 பேரோட குணம் தான் பிள்ளைங்களுக்கு இருக்கும். அப்போ பிள்ளைங்களையும் நம்ம அரவணைக்க தெரிஞ்சுக்கணும். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையும் யார் மனதையும் கசக்காமல் காயப்படுத்தாமல் சந்தோஷமாக யார் ஒருத்தர் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு எத்தனை 7 சனி வந்தாலும் எத்தனை ஜென்ம குரு வந்தாலும் ஒன்றும் செய்யாது. அடுத்த கொஸ்டின். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு ஒத்துமையா இருக்க சொல்லுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டெய்லி பிரச்சனை வருது. பொதுவா ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸில் பிரச்சனை, வீட்டில் வந்தால் வீட்டில் அதை விட டபுளாக வருது பிரச்சனை. நிம்மதி கிடையாது. ராத்திரி 12 மணிக்கு மேலே வீட்டுக்கு வர வேண்டியதாக இருக்குது. இப்போ அதை தான் பேசினேன். இது அவருடைய நண்பர் வீட்டில் நடக்கும் ஒரு விஷயத்தை அவர் நண்பர் அவர்கிட்ட பேசி வருத்தப்பட்டதை அவங்க எங்ககிட்ட ஜாதகமும் பார்க்க வந்தாங்க. டெய்லி சின்ன வயசு தான், கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, ஒரு வயசு பர்த்டே கொண்டாடினாங்க இப்போ தான். ஆனால் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க.
இவங்க அப்பா அம்மா வந்து வாசல் வெளியே வீடு அதாவது பெட்ரூம் வாசல் வெளியே காத்து நிற்கிறேன், எங்கே உன்னை குத்திடுவேன், உன்னை கொலை பண்ணிவிடுவேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், இப்படி இவங்க தூங்காமல் காலையில் வரைக்கும் இருக்காங்க. இது அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்க வாழ தெரியலன்னு அர்த்தம், அவ்வளோதான். இன்னொன்று, இதுக்கு தோஷம் நீங்க வேண்டும் என்றால் சுக்கிரன் கோயில் இருக்குது. அந்த நவரத்தில் கூடிய சுக்கிர பகவானை வழிபடுவது வெள்ளிக்கிழமை அன்று. சென்னையில் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி எல்லா வீடியோவில் சொல்லுவேன், சென்னையில் கபாலீஸ்வரர் கோயிலில் சுக்ரீஸ்வரர் கோயில் இருக்குது, சுக்கிரன் கோயில். அதில் வந்து அது சொல்லுவாங்க, அந்த கணவன் மனைவிக்கெல்லாம் பிரச்சனைகள் வந்தால் அந்த கோயிலில் தம்பதிகளாக வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் அந்த திருமண தோஷம் நீங்கும். அந்த பகவானின் அருள் உடலில் இறங்கி மூளையில் சென்று அவங்களுக்கு இந்த கோவப்படாத அளவுக்கு, சண்டை போடாத அளவுக்கு அந்த ஒரு குணத்தை மாற்றி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதை செய்யுங்க, சுக்கிர பகவானை வழிபடுங்க. எல்லா கடவுளும் வழிபட்டாலும் நீங்கள் மாறினாதான் உங்கள் வாழ்க்கை மாறும். அடுத்த கொஸ்டின் சார், சஷ்டாங்க அஷ்டாங்க ராசி அண்ட் லக்னம் இந்த ரெண்டு இருந்தால் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா? அதாவது அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, சஷ்டாஷ்டாங்கம் இந்த ராசி 8 கோடியும் 6 கோடி ராசியும் திருமணம் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. திருமணம் செஞ்சால் அது பொருத்தம் வராது சொல்லுவாங்க. நட்சத்திர பொருத்தம் வந்தாலும் இதை பார்க்கணும். செவ்வாய் தோஷம் பொறுத்து இருந்தாலும் திருமணம் செய்யக்கூடாது, நாகதோஷம் இருந்தாலும் திருமணம் செய்யக்கூடாது. இந்த 7க்கும் 6க்கும் உள்ள ராசி வந்து பகையாகவே இருப்பாங்க. இவங்களுடைய கருத்துக்களுக்கும் மணமகனோட கருத்துக்களுக்கும் மணமகள் கருத்துக்களுக்கும் அப்படியே ஒரு முரண்பாடான ஒரு இதுங்க இருக்கும். அதனால் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. அதே கேள்வி வந்து லக்னமும் 6க்கும் 8க்கும் சஷ்டாஷ்டாங்க ராசி இருந்தால் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அது பண்ணலாம், அது வந்து கவலை இல்லை. அது லக்னத்தை நம்ம இருந்து எடுத்துக்கூட அப்படி பார்த்தா எதுக்குமே வாழவே முடியாது, யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அதாவது ராசி தான் 6, 8 கட்டக்கூடாது தவிர லக்னத்துக்கு 6, 8 கட்டலாம். அடுத்த கொஸ்டின் சார், ஒரு லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். நண்பர் அவரோட பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் வந்து அவரோட டாட்டர் வந்து சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுது. அது என்னத்தை பண்ணுறது இவனு புரியல அவருக்கு புரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு. என்ன நட்சத்திரம், என்ன ராசி? தனுசு ராசி தான் சார், மூல நட்சத்திரம் தனுசு. மூல நட்சத்திரக்காரர்களை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அறிவில் சிறந்தவர்கள், மன உறுதியானவர்கள், அதாவது அவங்க கூட சில விஷயங்களுக்கு அவங்க கூட போனால் நமக்கு வெற்றி அடையும். மூலராசி பெண்ணை திருமணம் செய்தாலோ ஆணை திருமணம் செய்தாலோ அவர்கள் வந்து வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு உயரக்கூடிய வாய்ப்பு, கோட்டீஸ்வர யோகம் உண்டாகும். ஆனால் இப்போ அந்த மூல நட்சத்திரம் நிறைய பேர் வெறுப்பாங்க. மூல நட்சத்திரம்னா இதுண்டு இன்னும் ஸ்டப்பனாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப அதில் வந்து உறுதியாக இருப்பாங்க. எதிரையும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி லக்னம் கணவனோட லக்னம் வலிமையாக இருந்தால் இவங்க அவங்களுக்கு அடக்கவாங்க. இப்போ இந்த மூல நட்சத்திரக்காரருக்கு வந்து சைக்கோ மாதிரி இருக்காங்கன்னா, இப்போது 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அதனால் சுகங்கள் கெடும். அதுக்கு சனீஸ்வர பகவானுக்கு தனுசு ராசினியர்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனீஸ்வர பகவான் தான் நல்லதை செய்யக்கூடிய கடவுள். இதை நான் நிறைய வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். தனாதிபதி, தனம், குடும்பம், வாக்கு. ஒரு மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக செல்வ செழிப்போடு குடும்பத்தோடு மனைவியோடு குழந்தையோடு வாழ வேண்டும். அதற்கு யாரோட அருள் தனுசாசிக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சனீஸ்வர பகவான் தான். அந்த சனீஸ்வர பகவானுக்கு வேற எந்த ராசிக்கும் பார்த்தீங்கன்னா தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி சனி பகவான் கிடையாது. வெறும் தனுசு ராசி மட்டும்தான் குடும்பஸ்தானாதிபதி. அடுத்து இன்னொரு ராசிக்கு தனஸ்தானாதிபதி அது யாருன்னா மகர ராசிக்கும் அதே போல நல்லது செய்யக்கூடியவர் சனீஸ்வர பகவான் தான். மகர ராசிக்கும் இந்த 2 ராசிகளுக்கு தான் காலபுருஷ தத்துவத்தில் 12 ராசிகளில் இவங்க இந்த 2 ராசிக்காரர்கள் தான் சனீஸ்வர பகவான். நிறைய அந்த சனீஸ்வர பகவானை வழிபட்டால் நிறைய நன்மைகள் உடனடியாக இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும். அதனால சனீஸ்வர பகவானை வழிபட சொல்லுங்க, மாற்றங்கள் வரும். நல்லா இருக்கு. ஒரே ஒரு பர்சனல் கொஸ்டின் சார். கேளுங்க. எங்கள் சன்னு தனுசு ராசி தான். இவர் வந்து என் சன் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. இன் ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருப்பார்.
தப்பு பண்ண பிடிக்காதவருக்கு ஸ்டேட் தனுசு ராசிக்கு உண்டான குணம் அது. சொல்லுங்க. அவங்க கையில் தப்பு பண்ணி மாட்டினாங்கன்னா சிவியராக பனிஷ் பண்ணுறது, இல்லாட்டி ஆஃபீஸை வச்சு வெளியே அனுப்புறது. அந்த மாதிரி ஒரு 20-25 பேர் அனுப்பிச்சிட்டாரு. அவங்க சாபம்லாம் இவங்களுக்கு அட்டாக் ஆகுமா? யாருக்கு? என் பையனுக்கு அட்டாக் ஆகுமான்ற, அதாவது வேலையை விட்டு போகும்போது இவரால் என்ன இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவர் திட்டுவாங்க. கண்டிப்பா கர்மா வரும். அதாவது என்னுடைய கருத்து, நான் வந்து தானே சார் அது அவன் தப்பு, அவன் கர்மா அவன் அனுபவிச்சுப்பாங்க. சரி, தொழில் ரீதியா இவர் வந்து ஒரு கம்பெனி நிர்வாகத்துக்குரிய அவங்களுடைய கட்டுப்பாடு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும் ஒரு கம்பெனிக்கும். அது எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொன்று, மன ரீதியாக நம்ம வந்து நம்மளால ஒருத்தருக்கு வேலை போச்சுன்னா அவன் நினச்சிப்பான்ல, அவன் எங்கே வீட்டில் போய் சொல்லுவான் அவன் ஒய்ஃபுக்கிட்ட, இது மாதிரி இந்த ஃபோட்டோ காமிச்சு இவன் தான் என் வேலையை கெடுத்தான். அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் சாப்பாட்டுக்கு. ஒருத்தருக்கு வருமானம் போச்சு, மாதம் வருமானம் போச்சுன்னா அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய கமிட்டாக இருப்பாங்க. இந்தந்த லோன் கட்டணும், அந்தந்த வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இதுக்கெல்லாம் எல்லாருடைய வயிற்றில் மண்ணள்ளி போட்ட மாதிரி இருக்கும். அதனால் கர்மா, இதெல்லாம் கர்மா. இது சில இடத்துல கர்மாக்கள், அதாவது தப்பு நடக்கும். அதை நம்ம கண்டுக்காமல் போயிட்டு நம்ம கிட்ட வராத வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழையிறது தவறு தான். இல்லை, இதுக்கு வந்து கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போச்சு, இல்லை அவங்கக்கிட்டே போய் மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போச்சு. இதுதான் ஒரு உண்மை. இது கர்மா வந்து சேரும். அதனால் பாவத்தை கொட்டிக்கூடாது. பக்கத்து ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இவங்க கிட்ட வராங்கன்னா, உன்னால் முடிந்த நன்மைகளை செய். ஆனால் முடியாத ஒரு இவங்க மேலே ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்ததுன்னா அதை வச்சு இதை பகையை தீர்த்துட்டாங்கன்னா அந்த கர்மா அவங்கள விட்டுட்டு நம்மளை பிடிக்கும். இதுதான் இந்த கர்மா என்பது. இதுக்கு ஒன்று அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் சன்னுக்கு டிஸ்கஷன் எனக்கு என் சன்னுக்கு ஒடிச்சாப்பா என்ன சொல்கிறாருன்னா, அப்பா இந்த நேரத்தில் வந்து அதாவது திருட்டுத்தனம் பண்ணுறாங்க கம்பெனியில், அவங்கள வந்து நாங்கள் வெளியே அனுப்புகிறோம். கிட்டத்தட்ட ஒரு இதில் வந்து ஒரு கன்சர்ன் பில்லில் வந்து 5,000 10,000 கண்ணுக்கு தெரியாமல், யாருக்குன்னு தெரியாமல், ஆஃபீஸுக்கு தெரியாமல் அவங்க திருடுறாங்க, சீட்டிங் பண்ணுறாங்க ஓனருக்கு தெரியாமல். அது நான் கண்டுபிடிச்சி தான் வெளியே அனுப்புறது. அந்த மாதிரி பண்றதால நிறைய மாற்றம் வருது. கம்பெனிக்கு வந்து கம்பெனிக்கு நல்லா இருக்குது. அதாவது இவரோட வேலை அதுதான்னா தப்பு இல்லை. நான் சொல்றது, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உன்னை வந்து கம்பெனி உனக்கு சம்பளம் தருதுன்னா அது உன் கடமையை செய்யறது, அதுக்கு இப்போ கர்மா கிடையாது. புரியுதுங்களா? அது வந்து உன்னுடைய தொழில் தர்மம். அதை நீ செய்யலைன்னா அந்த ஓனருக்கு நீ துரோகம் பண்ணுற மாதிரி அர்த்தம். புரியல? அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக யார் விஷயத்துக்கும் யாருக்கும் மனதாரவோ செயல் மூலமாகவோ பொருளாதாரம் மூலமாகவோ ஏதாவது துரோகம் பண்ணோம்னா அந்த துரோகம் ரிட்டர்ன் வரும். அதுதான் சொன்னேன். தனுசு ராசி வந்து இன்னும் ஒரு 4 மாதம் அப்படியே 4 மாதம் பொறுமையாக இருங்க. 4 மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாக போகுது. இப்போ சனி வக்ரமே உங்களுக்கு வந்து சில எதெல்லாம் வந்து நடக்காமல் முட்டுக்கட்டையாக இருக்கோ அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமண பாக்கியம் உண்டாகும். மறுமணத்திற்காக காத்திருப்போருக்கு கண்டிப்பாக நவகிரகத்தில் வேண்டிய குரு பகவானை வழிபட்டால் நிச்சயம் நன்மைகள் உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றிகள். கடவுள் அருளால் எல்லா கடவுள்கள், எல்லா மதங்கள், இயேசு பகவான், அல்லா பகவான், நான் எப்பவுமே மனசுக்குள்ளே நினைக்கும் சிவபெருமான், விநாயகர் பெருமான், முருகப்பெருமான், பரமாத்மா, பெருமாள், பைராகி மடம் இங்கே ஒன்று இருக்குது. வாரம் அங்கே போயிடுவேன். அங்கே போக 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 வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எனக்கு மட்டும் இல்லை, நான் சொல்லி அனுப்புகிறவங்க என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே அங்கே போகிறாங்க. நல்ல மாற்றங்கள் வரும். பெருமாளை கும்பிடுங்க. அவர் தான் பணத்துக்கு அதிபதி. பணம் இருந்தால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கலாம். மரியாதை கிடைக்கும், வாழ்க்கையில் புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் பணம். ஆனால் அந்த பணத்தோடு கொஞ்சம் அன்பும் பாசமும் சூதுவாதி இல்லாமல் உண்மையான, நான் பேசலாம் 1000 பேசலாம், ஹரிச்சந்திரன் மாதிரி இதெல்லாம் பேசலாம். ஆனால் என் மனசாட்சிக்கு கடவுளுக்கும் நான் பயந்திருந்தால் யாருக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. தனுசு ராசிகளுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.